கண்ணியத்துக்குரியவர்களே, சென்ற ரமதானில் எம்மோடு இருந்த பலர் இந்த ரமதானில் இல்லை. என்னோடு என் உரையை கேட்டு என்னோடு வாழ்ந்த பலர் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை. நானும் நீங்களும் இந்த நாளை இந்த ரமதானில் கடப்போமா, அடுத்த ரமதானை அடைவோமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. எம்முடைய இறுதி ரமதானாக கூட இது இருக்கலாம். அல்லாஹ் எமக்கு பல ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். ஆனால் எமக்கு தெரியாது. குர்ஆன் சொல்லுகிறது, ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதன். நாளை ஒரு ஆத்மா எதை சம்பாதிக்கும் என்று அந்த ஆத்மா அறியாது. ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐ அர்தின் தமூத். ஒரு அடியான், ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அதனால் அறிய முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், இர்தஹலத்தித் துன்யா முத்பிரன் வ இர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலன். உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவன் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறான், மரணம் அவனை நோக்கி விரைந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் உண்டு. மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள். உலகத்தின் பிள்ளைகளாக ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள். இன்று செயல்படலாம், ஆனால் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். மரணம் வரை அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை தருவான், ஆனால் எப்போது எமக்கு தெரியாது. ஆனால் மரணித்து விட்டால், மறுமை வந்து விட்டால் விசாரிக்கப்படுவீர்கள், செயல்பட முடியாது என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஒரு அடியான் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழையலாம், ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அந்த நேரத்தில் அவன் நரகத்துடைய அமல்களை செய்கிறான், அவனுடைய விதி முந்துகிறது, அவன் நரகம் நுழைகிறான். ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம், இந்த செயலை செய்தால் நரகம் என்று இருக்கும்போது விதி முந்துகிறது, அவன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்கிறான், அவன் சொர்க்கம் நுழைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களும் இந்த அறிவுரைகளும் எமக்கு சொல்லுவது, இந்த நாள் தான் நம்முடையது, இந்த நேரம் தான் நம்முடையது, இந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தை மகிழ்ச்சி அடைந்து ஏற்று அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக ஆகுவதுதான் அல்லாஹ் இந்த ரமதானில் உயிர் வாழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுத்தமைக்கு அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக அமையும்.